ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை தழை கொஞ்சம் தூவி விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கைவிடாமல் கொஞ்சம் நேரம் முட்டையை உடச்சி விட்டதும் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக கிடைக்கும் நமக்கு. இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம், யார் வேணாலும் செய்யலாம். இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். நீங்கள் இல்லை ரசம், காரக்குழம்பு இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த முட்டை பொரியல் வச்சு சாப்பிடும்போது ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.